இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு முக்கியமான தலைப்பை குறித்து பேசலாம் என்று சொல்லி நினைக்கின்றோம். இன்றைய நாளில் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் சமூக சேவைகள் என்பன இன்றைய நாளில் அருகி கொண்டு போகின்றது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் பல விடயங்களை நாங்கள் அவதானித்து பார்க்கின்ற போது எல்லோருமே சுயநலவாதிகளாக இன்றைய நாட்களில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு செயற்பாடுகளை பார்க்கின்ற போதும் எல்லாமே என்னுடைய வேலை முதலில் முடிய வேண்டும் என்று சொல்லித்தான் சிலர் நினைக்கின்றார்கள். பலர் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் தன் கையே தனக்கு உதவி, நாங்கள் சொந்த காலிலே வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது எந்தவித ஒரு தவறும் இல்லை. ஆனால் நாங்கள் தனி ஒருவராக இந்த சமூகத்திலே வாழ்ந்துவிட முடியாது. இந்த சமூகத்தில் மற்றவர்களுடன் நாங்கள் இணைந்து வாழுகின்ற போதுதான் எங்களுக்கு ஒரு இணக்கப்பாடு ஏற்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் பல விடயங்களில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடிகின்றது. அந்த இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது சமூக சேவை என்பது ஒரு பிரதானமான அடிப்படையான ஒன்றாக காணப்படுகின்றது. நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் சமூகத்துக்கு வழங்குகின்ற போது அது எல்லாருக்கும் ஒரு பயனடையக்கூடிய விதத்தில் அந்த சமூக சேவைகள் இருக்கும் இல்லையா? ஆமாம் கரிஷ்டா. அதாவது உலகில் மதம், ஜாதி, நாடு என்று பல்வேறு வகையான பிரிவுகள் இருக்கலாம். ஆனால் அந்த பிரிவுகள் அனைத்தையும் நீக்கி, அதாவது அனைவருக்கும் உயிர் என்பது சமம் என்ற நோக்கோடு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இலங்கை செஞ்சிலுவை சங்கமாக இருக்கிறது. அந்த இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் தினமாக, இலங்கை செஞ்சிலுவை சங்க தினமாக இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. பொது சேவைகளில் சர்வதேச அளவில் பொது சேவைகளை கொண்டு போகக்கூடிய ஒரு நிறுவனமாக செஞ்சிலுவை சங்கமானது அமைந்திருக்கிறது. போர் நடைபெறக்கூடிய பிரதேசங்கள் மற்றும் மக்கள் எவ்வாறு கஷ்டப்படுகிறார்களோ, அதாவது போர் போன்ற பல்வேறு மக்கள் கடினமான வாழ்க்கையை வாழக்கூடிய பிரதேசங்களுக்கு தம் உதவிகளை கொண்டு அந்த மக்களுக்கு சேர்க்கக்கூடிய நடவடிக்கைகளை தான் செஞ்சிலுவை சங்கமானது செய்து கொண்டிருக்கிறது. செஞ்சிலுவை சங்கம் மாத்திரமல்ல, பல்வேறு சமூக மட்ட அமைப்புகளும் எமது மத்தியிலும் தோற்றம் பெற்றிருக்கின்றன, சர்வதேச மட்டங்களிலும் தோற்றம் பெற்றிருக்கின்றன. லயன்ஸ் மற்றும் ரோட்டரி போன்ற சர்வதேச கழகங்களாக இருந்தாலும் சரி, மற்றும் சமூக மட்டங்களில் இருக்கக்கூடிய சமூக மட்ட அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இந்த சமூக சேவைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த சமூக சேவை என்பதில் சுயநலம் என்பதும் அவர் கூறியதை போல சுயநலம் என்பதும் தற்பொழுது தோற்றம் பெற்றிருக்கின்றது என்பது மாற்று கருத்து இல்லாத ஒரு உண்மையாக காணப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுது தற்சார்பு பொருளாதாரம் என்று சொல்வார்கள். அதாவது தங்களை சார்ந்த நடவடிக்கைகளை தான் அவர்கள் இப்பொழுது பலரும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக சேவைக்காக ஒரு நேரம் ஒதுக்குவது என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு சமூக சேவை நிறுவனங்களில் பலரும் இருப்பார்கள். சமூக சேவை நிறுவனங்களில் இருப்பதன் மூலமாக எதிர்கால நடவடிக்கைகளுக்காக, எதிர்காலத்தில் தாங்கள் சார்ந்த ஒரு விடயத்தை சாதிப்பதற்காக அந்த சமூக சேவை கழகங்களில் அவர்கள் இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு எதிர்கால நடவடிக்கைகளுக்காக இருப்பார்கள். ஆனால் அந்த சமூக சேவைகளில் அவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுவார்களா என்றால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். அவ்வாறான நிலையில் தான் தற்பொழுதைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் சர்வதேச மட்ட அமைப்புகள் பல்வேறு சமூக நல திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இன்று போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில் போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மற்றும் இஸ்ரேல் மற்றும் ஹாசா பகுதியில் போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் அன்றாட உணவுக்கு மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்றாட அடிப்படை உணவுகள் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரமும் உயிர் அச்சுறுத்தலுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உலக உணவு திட்டமாக இருக்கட்டும், செஞ்சிலுவை சங்கமாக இருக்கட்டும், பல்வேறு சமூக மட்ட அமைப்புகள் அவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றன. அவர்களை காத்துக் கொள்வதற்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றன. அந்த உணவுகள் செல்லும் போது அதை தடுத்து நிறுத்துபவர்களும் பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவ்வாறான பல செய்திகளையும் நாங்கள் அண்மையில் அவதானித்திருந்தோம். அவர்களுக்கு உணவுகள் விமானம் மூலமாக கொட்டப்படுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கடலில் அந்த உணவுகள் விழுந்தது. அந்த உணவுக்காக நெறிப்பட்டு அந்த மக்கள் சாவை எதிர்கொண்ட சம்பவங்களும் அங்கே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறாக சமூக மட்ட அமைப்புகள் இவ்வாறு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மற்றும் சமூக சேவைகள் என்று சொன்னால் மற்றும் வெளிநாடுகளில், அதாவது ஆட்கடத்தல், மனித கடத்தல் போன்ற சம்பவங்களும் தற்பொழுது அதிகரித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவரை ஒரு நாட்டுக்கு செல்வதாக அழைத்து செல்வார்கள். ஆனால் அந்த நாட்டிற்கு அழைத்து செல்லாமல் இன்னொரு நாட்டில், அதாவது அவருக்கு சம்பந்தமே இல்லாத, பேசுவதற்கு ஒருவரும் கூட இல்லாத ஒரு இடத்தில் அவர்கள் அங்கே தங்க வைக்கப்படுவார்கள். அப்பொழுது தங்க வைக்கப்படும் போது அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் இல்லையா, அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்று பல்வேறு விடயங்கள் இங்கே இருக்கக்கூடிய
அவர்களுடைய உறவினர்களுக்கு ஏற்படக்கூடும். இவ்வாறான நிலையில் உதவிகளை செய்வதற்கான பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றன. IOM போன்ற நிறுவனங்கள் இருக்கின்றன. அதாவது ஆட்கடத்தல், மனித கடத்தல் போன்ற விடயங்கள் செய்பவர்களுக்கு எதிராகவும் அந்த ஆட்கடத்தல் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை சென்று சந்தித்து, அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களை சந்தித்து அவர்களை தங்கள் தாய் நாட்டுடன் சேர்க்கக்கூடிய நடவடிக்கைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அப்படி கூட்டி வருபவர்களை அழைத்து வருபவர்களுக்கான ஒரு வாழ்வாதார திட்டத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்கடத்தல், மனித கடத்தல் என்று கூட சொல்லலாம். அதாவது ஒருவரின் அனுமதியின்றி, ஒரு நாட்டிற்கான அனுமதியின்றி, ஒரு நாட்டின் அனுமதியின்றி அவரை கடத்துவதுதான் இந்த மனித கடத்தல் என்று கூறப்படுகிறது. இவ்வாறான மனித கடத்தல் சம்பவங்கள் நாட்டில் சர்வதேச மட்டத்தில் அதிகரித்திருக்கின்றன. தற்போது வெளிநாட்டு மோகமானது பல்வேறு மக்கள் மத்தியிலும் அதிகரித்திருக்கின்றது. இதன் காரணமாக இந்த மனித கடத்தல் என்பது இடம்பெறுகிறது. அதிகமான பணத்தை கொடுத்து செல்வதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் நாங்கள் பார்த்திருந்தோம், கனடாவிற்கு செல்வதற்காக கப்பல் மூலமாக சென்று மியன்மார் பகுதியில் அவர்கள் நடுக்கடலில் தத்தளித்த போது பல்வேறு தரப்பினரும் உதவி புரிந்து அவர்கள் அங்கே முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு பின்னர் இலங்கை வர விரும்புபவர்களை இலங்கைக்கு அழைத்து வந்து அவர்களை சமூகத்துடன் சேர்க்கக்கூடிய வேலைகளை IOM நிறுவனம் மேற்கொண்டிருந்தது. சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக அது இருக்கின்றது. அந்த வகையில் IOM நிறுவனம் அந்த நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்திருந்தது. இவ்வாறான சமூக சேவைகளை அந்த நிறுவனங்கள் முன்னெடுத்துக் கொண்டுதான் வருகின்றன என்றும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்வதென்றால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளம் இருக்கிறது. அந்த உத்தியோகபூர்வ இணையதளத்தில் நாங்கள் செல்வதன் மூலமாக எவ்வாறான வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சர்வதேச நாடுகளில் இருக்கின்றன. அதாவது கனடாவோ அல்லது ஜெர்மனியோ என்று பல்வேறு சர்வதேச நாடுகளிலும் வேலை வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் நாங்கள் நேரடியாக அதன் மூலமாக செல்வதை தவிர்த்து நாங்கள் இன்னொரு முறை, தவறான முறை மூலமாக ஒரு பணம் கொடுத்து, அதிகமான பணத்தை கொடுத்து அதன் மூலமாக போவதற்கு அதிகமானவர்கள் விரும்புகிறார்கள். இவ்வாறு விரும்புகின்றவர்கள் மூலமாகத்தான் இந்த மனித கடத்தல், ஆட்கடத்தல் போன்ற சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இவ்வாறான இடங்களிலும், அனைத்து இடங்களிலும் பொது சேவைகளை செய்வதற்கென்று ஒவ்வொரு அமைப்புகள் சர்வதேச மட்டத்திலும் சரி, சமூக மட்டத்திலும் சரி இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாட்டில் மழை வெள்ளமோ அல்லது வறட்சியோ அல்லது இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் போது பல்வேறு சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த உறவுகள் அவர்களுக்கான உதவிக்கரங்களை நீட்டுவதில் முன்னின்று செயற்படுவதற்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்தே ஆக வேண்டும். அவர்கள் அவ்வாறு சிறப்பாக மக்களுக்கான உதவிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். அவ்வாறாக சமூக மட்ட அமைப்புகளும் இங்கே பல்வேறு சமூக மட்ட அமைப்புகளும் தோற்றம் பெறுகின்றன. மேலும் அதாவது இந்த சமூக உதவி என்ற பெயரில் ஊழல் செய்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவ்வாறானவர்களை தவிர்த்து ஒரு சரியான முறை மூலமாக உதவி செய்ய முனைபவர்கள், சமூக சேவை அக்கறை உள்ளவர்கள், அந்த உரிய சமூக சேவை கழகங்கள், உரிய சமூக சேவை அதாவது அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேசமோ அல்லது தேசிய ரீதியிலோ அங்கீகரிக்கப்பட்ட சமூக சேவை நிறுவனங்கள் ஊடாக தமது உதவிகளை மேற்கொள்வதன் மூலம் அது உரிய நபர்களுக்கு சென்றடையும். மற்றும் சமூக சேவைகளை மேற்கொள்வோர் அந்த குறிப்பிட்ட நபர்கள் அவர்கள் ஒரு சமூகத்திற்கு செய்ய போகின்றார்கள் என்றால் அந்த சமூகம் உண்மையிலேயே அந்த பிரச்சனையில் இருக்கின்றதா என்று ஒரு ஆராய்ச்சி ஒன்றை செய்துவிட்டதை முன்னெடுப்பது சாலை சிறந்ததாக இருக்கும். தற்போது கூட நமது நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. தற்பொழுது கடும் வெயில் காரணமாக வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. வறட்சி காரணமாக பல்வேறு பிரதேசங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. உதாரணமாக கிளிநொச்சி பூநகரை பகுதியில் மக்கள் தண்ணீர் இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். அதாவது அவர்களுக்கு தண்ணீர் பவுசர் மூலமாகத்தான் அடிக்கப்படுகிறது. அதுவும் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை என்று கூறப்படுகிறது. தற்பொழுது வைத்தியர்களால் அறிவுறுத்தப்படுகிறது அதிகமான தண்ணீர் அருந்த வேண்டும், நிழலான இடங்களில் இருக்க வேண்டும் மற்றும் பழச்சாறுகள் இவற்றை அருந்த வேண்டும். இவ்வாறான நிலையில் ஒரு தண்ணீர் இல்லாவிட்டால் அவர்களின் நிலை என்னாவது? இந்த விடயங்களை யோசித்து நாம் எங்கு என்ன தேவைப்படுகிறதோ, எந்த சேவை எந்த இடத்திற்கு தேவைப்படுகிறதோ அதை நாங்கள் முன்னின்று செய்ய வேண்டும். அதாவது அவர்களோடு இணைந்து, அந்த மக்களோடு இணைந்து அவர்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும். ஒரு பிரதேசத்துக்கு சென்று ஆராய்ந்து இந்த பிரதேசத்திற்கு என்ன தேவை என்று எம்மிடம் கிடைக்கும் ஒரு பணம் கிடைத்தால் அதை சரியான முறையில் நாங்கள் செய்ய வேண்டும். இவ்வாறான விடயங்களை தான் இங்கே சர்வதேச நிறுவனங்கள் சொல்லித் தருகின்றன. சர்வதேச செஞ்சிலுவை சங்கங்கள் மற்றும் ரோட்டரி கழகங்கள் எல்லாம் பல்வேறு வைத்தியசாலைகளுக்கும் மற்றும்
மக்களுக்கும் பல்வேறு உதவிகளை தொடர்ந்தும் செய்த வண்ணமாக இருக்கின்றன. இவ்வாறான நிறுவனங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் ஊடாக சமூக சேவைகளை செய்வதன் ஊடாகத்தான் ஒரு சிறந்த சமூக சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல சமூக சேவை நிறுவனங்கள் இன்றைய காலத்தில் சில என்ன செய்யும் என்று சொன்னால் தங்களுடைய சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்றன. ஆனாலும் இருந்தாலும் இன்றைய காலத்தில் அதிகளவான சமூக எண்ணம், அதாவது சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணப்பாங்கு கொண்டவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு சமூக சேவை நிறுவனத்தினுடைய பிரதான நோக்கம் என்னவாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தால் சமூகத்தினுடைய மாற்றத்தை கொண்டு வருதல், சமூகத்தினுடைய மாற்றத்தை கொண்டு வருதல், வளர்ச்சியை கொண்டு வருதல் தான் அதன் பிரதான நோக்கமாக இருக்கும். ஒரு போதை பொருளுடைய கலாச்சாரம் இருக்கின்ற ஒரு சமூகம் இருக்கிறது சொன்னால் அதனை எவ்வாறு மாற்றியமைத்து ஒரு நல்ல சமூகமாக உருவாக்க முடியும். அது போலதான் ஒவ்வொரு விடயங்களும், ஒரு நோய் தொற்று நோயால் பாதிக்கப்படுகின்ற ஒரு சமூகம் இருக்கிறது சொன்னால் எவ்வாறு சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி அவற்றிலிருந்து மக்களை வெளிக்கொணர முடியும். இவ்வாறு பல சமூக நலன் கருதிய ஒரு அடிப்படையிலேயே இந்த சமூக சேவை நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. நாங்கள் சமூக சேவை நினைக்கின்ற போது எல்லோருக்குமே பொருள் பணங்கள் கொடுக்க வேண்டும், அல்லது நாங்கள் எல்லோருக்கும் தெரிகின்ற மாதிரி வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நினைக்க வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நாங்கள் சமூக சேவை செய்வதற்கு எந்த ஒரு கல்வி நிலையும் தேவையும் இல்லை. எந்த ஒரு தகுதி கல்வி நிலை பார்க்கப்பட தேவையில்லாத ஒன்றாக இந்த சமூக சேவை இருக்கிறது. எங்களால் முடிந்ததை நாங்கள் சமூகத்துக்கு செய்வதை இந்த சமூக சேவையினுடைய பிரதான நோக்கமாக காணப்படுகின்றது. நாங்கள் என்ன செய்யலாம், இந்த சமூகங்களில் நடக்கின்ற தவறுகளை கூட தட்டி கேட்கலாம். ஒருவர் பிழை செய்கிறார் என்று சொன்னால் நாங்கள் அவரிடம் சொல்லலாம், இது சமூகத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு கிராமத்திலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயோ சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு குறித்த பொதுவான இடத்திலிருந்து மதுபானங்களை அருந்தி கொண்டிருப்பார்கள். அது பாடசாலைக்கு போய் வருகின்ற மாணவர்கள் பார்த்து 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 அந்த பிள்ளைகளும் பழகக்கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. அவற்றை நாங்கள் தட்டி கேட்கலாம், இந்த இடத்திலிருந்து நீங்கள் மதுபானங்கள் அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் நாங்கள் கூறலாம். அது கூட ஒரு சமூக சேவைதான். ஒரு சிறிய மாற்றம் கூட சமூகத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அது போல ஒரு பரீட்சை நடக்கின்ற நேரங்களில் சில சமயங்களில் அருகில் உள்ள வீடுகளில் அதிக சத்தமாக பாட்டுக்களை ஒலிக்க வைப்பார்கள். அதே சமயம் பிள்ளைகளுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய செயற்பாடுகளை செய்வார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் தட்டி கேட்கின்ற போது, பிள்ளைகளை தட்டி கேட்கின்ற போது சமூகம் தானாகவே திருந்துகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. சமூக சேவை என்பது பணத்தை கொண்டு போய் தான் கொடுக்க வேண்டும் என்று எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. நாங்கள் இவ்வாறான சிறிய சிறிய மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் சமூகத்தை ஒரு நல்ல நிலைக்கு உருவாக்க முடியும். அது மாத்திரமல்லாமல் நலிவடைந்தோருக்கு நாங்கள் உதவலாம். ஒருவருக்கு நாங்கள் தொடர்ச்சியாக சாப்பாடு கொடுக்க வேண்டும், அல்லது தண்ணீரை கொடுக்க வேண்டும், பணத்தை கொடுக்க வேண்டும் என்று இல்லை. எங்களால் முடிந்த வரைக்கும் வாரத்தில் ஒரு நாளோ அல்லது வாரத்தில் 2 நாளோ மாதத்தில் 1 நாளோ எங்களால் எவ்வளவிற்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு ஒரு சாப்பாட்டு பொதியை கொடுக்கலாம். அது கூட அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சரியாக கொண்டு செல்வதற்கு பேருதவியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இன்றைய கால அநேக வயோதிபர்கள் தனியாக இருக்கின்றார்கள். தனியாக சமைப்பதற்கு எவ்வளவோ சிரமப்படுகிறார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிவதாக இருக்கின்றது. நாங்கள் எவ்வளவு இடத்தில் எவ்வளவு பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு துன்பமடைவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வீதிகளில் செல்லுகின்ற போது அநேக மாணவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு இடத்தில் இருந்து சாப்பாட்டுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. அவர்களுக்கு நாங்கள் முடிந்த வரைக்கும் வாரத்தில் 1 நாளோ அல்லது மாதத்தில் 1 நாளோ எங்களால் முடிந்தளவு தண்ணீர், சாப்பாடு என்பவற்றை வழங்குவது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும். நாங்கள் மற்றவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பை நாங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு கட்டாயப்பாடும் இல்லை. விலை கொடுத்து நாங்கள் அன்பை வாங்கவும் முடியாது, விலை கொடுத்து நாங்கள் அன்பை கொடுக்கவும் முடியாது. நாங்கள் மற்றவர்கள் மத்தியில் அன்பாக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் நேசிக்க பழக வேண்டும். தகுதி தராதரம் என்பது உறவுகளுக்கு இடையே பார்க்காது. நாங்கள் அனைவர் மத்தியிலும் அன்பாக இருக்க பழக வேண்டும். உண்மையான அன்போடு நாங்கள் ஒருவருடன் பேசுகின்ற போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தான் முன்னேறி செல்வதற்கு தனக்கு ஒருவர் துணையாக இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அநேகம் இருக்கின்றன. நாங்கள் மற்றவர்கள் மத்தியில் அன்பாக இருக்கலாம். பிறருக்கு நாங்கள் ஒரு ஆறுதலாக 2 வார்த்தைகள் நாங்கள் கூறினாலே, ஒருவர் பிரச்சனையில் இருக்கின்றார் என்று சொன்னால் அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கேட்டு அவர்களுக்கு ஒரு 2 வார்த்தைகள் ஆறுதலாக கூறுகின்ற போது அது அவர்களுக்கு இன்னும் ஒரு திடமாக இருக்கும். இந்த பிரச்சனையை நான் தீர்க்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை பாங்கு அவர்களிடையே உருவாகின்றது. நாங்கள் மற்றவர்கள் மத்தியில் அன்பாக இருக்க வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால்,
தங்களுடைய நண்பர்களுடன் பேசுவார்கள், தங்களுடைய உறவினர்களுடன் பேசுவார்கள். வேறு யாராவது வந்துவிட்டால் மற்றவர்களை பார்த்து கேலி பண்ணுகின்ற அல்லது அவர்களுடன் கதைக்காமல் தங்களுடைய நிலையில் செல்லுகின்ற ஒரு மனப்பாங்களை கொண்டிருப்பார்கள். சில சமயங்களில் தராதரம் பார்த்து பேசுவர்கள் கூட இருப்பார்கள். இது எல்லாம் தவறான ஒரு செயற்பாடாக காணப்படுகிறது. மனிதர்கள் எல்லோருமே சமனானவர்கள். நாங்கள் எல்லோரையும் சமனாக மதிக்க பழக வேண்டும். நாங்கள் வாழப்போகின்ற இந்த சிறிது நாட்களில் நாங்கள் மற்றவர்கள் மத்தியில் அன்பை விதைக்க வேண்டும். நாங்கள் அன்பை கொடுக்கின்ற போது அது எங்களுடைய சந்ததியினருக்கும் எங்களுடைய உறவுகளுக்கும் அது மிக மிக ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அந்த அன்பு ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. சமூகத்தில் ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்து ஒரு நல்ல உறவு நிலைப்பாடுடன் இருக்கின்ற போது, ஒரு பிரச்சனை வருகின்ற போது கூட என்னுடைய உறவுக்கு இத்தகைய பிரச்சனை வந்துவிட்டது என்று ஒவ்வொருவரும் தாங்களாக முன்னின்று செயற்படுகின்ற போது அந்த சமூகம் ஒரு கட்டி எழுப்பப்பட்ட ஒரு சிறந்த சமூகமாக வளர்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அனர்த்தங்கள் எப்பொழுது எங்கு நிகழும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. ஏனென்று சொன்னால் அனர்த்தம் எப்பொழுது நிகழும் என்பது குறிப்பிட்ட அளவில் நாங்கள் கணிக்கப்பட்டிருந்தாலும் சில சமயங்களில் அது நடக்காமல் போகும். சில சமயங்களில் எதிர்பாராத நேரங்களில் அந்த அனர்த்தங்கள் நிகழும். அனர்த்தங்களின் போது எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் பாதிக்கப்பட்டவருக்கு உதவ வேண்டும். ஏனென்று சொன்னால் சில சமயங்களில் அவர்கள் இருக்கின்ற நிலைமைகள் எல்லாமே அழிந்து போய்விடும். அவர்களுடைய குடியிருப்புகள் அழிந்து போய்விடும். அவர்கள் வைத்திருந்த உணவுகள் இல்லாமல் போய்விடும். உடைகள் இல்லாமல் போய்விடும். அவர்கள் என்ன செய்வதென்று சொல்லி ஒரு நிற்கதியாக நிற்கின்ற நிலையிலே நாங்கள் அவர்களுக்கு எங்களால் முடிந்த அளவு உணவை, உடையை, பணத்தை எங்களால் முடிந்த வரைக்குமே நாங்கள் வழங்க முடியும். அனைத்து காலங்களில் நாங்கள் உதவுகின்ற போது அது அவர்களுக்கு எப்பொழுதுமே மறக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டை தரும். ஏனென்று சொன்னால் அனர்த்தம் ஏற்பட்டு விட்டால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களே சிந்திக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அநேகமான இழப்புகளை அவர்கள் சந்தித்திருப்பார்கள். இந்த அனைத்து நேரங்களில் நாங்கள் பணங்களை கொடுக்கலாம், உணவுகளை எங்களால் முடிந்த வரைக்கும் சமைத்து கொடுக்கலாம். எங்களால் முடியாவிட்டாலும் வெவ்வேறு நபர்களிடம் சென்று நாங்கள் பெற்று அவற்றை ஒரு ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கலாம். நாங்கள் எங்களுடைய உடைகளை கொடுக்கலாம். இவை கூட ஒரு பேர் உதவியாக சமூகத்துக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு பெரிய உதவியாக காணப்படுகின்றது. தானங்களை வழங்கலாம். இரத்த தானம் இன்றைய காலத்தில் அநேகர் ஒரு குறித்த இரத்த வகையில் என்று சொல்லி போராடி கொண்டிருப்பார்கள். ஆனால் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இரத்த தானம் கொடுப்பதற்கு இருப்பார்கள். ஆனால் எங்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்க முடியுமா என்பது தொடர்பான பல சிந்தனைகள் அவர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கும். இரத்த தானம் நாங்கள் வழங்குகின்ற போது அது பலருடைய உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒரு உயிருடைய பெருமதி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு எங்களுடைய ரத்தம் உதவுகின்றது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய உதவி என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் இரத்த தானங்களை வழங்கலாம், அநேகமான தானங்களை வழங்கலாம். முடிந்த வரைக்குமே நாங்கள் இந்த கண் தானங்கள் எல்லாம் நாங்கள் இருந்ததற்கு பிற்பாடு நாங்கள் உயிர் வாழ்வது போன்ற ஒரு உணர்வு அந்த கண்ணை நாங்கள் தானம் செய்கின்ற போது இருக்கும். இவ்வாறாக நாங்கள் பல தானங்களை செய்யலாம். சமூக வளர்ச்சிக்காக நாங்கள் போராடுகின்ற போது அது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு நல்ல சாதகமான பலன்களை தரும். ஏனென்று சொன்னால் சமூகம் நாங்கள் தனி மனிதர்கள் அனைவருமே ஒன்றிணைந்துதான் ஒரு சமூகமாக இருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய தனி நபர்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகின்ற போது அது அழகிய ஒரு கட்டி எழுப்பப்பட்ட சமூகமாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதிகளவாக முன்னேறி செல்வதற்கும் அந்த சமூகம் காரணமாக இருக்கும். இல்லையா? ஆமாம், நீங்கள் பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். அந்த உணவு வீணாக்குவது தொடர்பாக அதில் பல்வேறு நபர்கள் ஒருவேளை உணவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் போது இங்கே பல்வேறு பேர் அதாவது தமது உணவை அனாவசியமாக அந்த குப்பை தொட்டிகளுக்குள் கொட்டக்கூடிய ஒரு விடயத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உணவு என்பது பலரும் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் அந்த உணவை உங்களால் முடிந்த அளவு கொண்டுங்கள் அல்லது வேறு உயிரினங்களுக்கு அது ஒரு பிரயோசனப்படக்கூடிய அளவில் அந்த உணவினை வைத்திருப்பதால் அது அந்த உணவுக்கான ஒரு பெறுமதியானது குறைவடையாமல் இருக்கும். பல்வேறு உயிரினங்கள் ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதே நேரத்தில் நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கே இஸ்ரேல், காசா போன்ற பகுதிகளில் போரால் பல குழந்தைகளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள், பெரியவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், உணவிற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். இவ்வாறான விடயங்களையும் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்த்து நாங்கள் செயல்படுவதால் சிறந்த முன்னேற்றத்தை அடைந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. சமூக மட்டத்தில் நாங்கள் உதவிகளை செய்யும் போது ஒரு சமூக மட்டத்தில் நாங்கள் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு வருவது சரியில்லை என்றவர் சொன்னார். மிக சரியான ஒரு வார்த்தை. அதாவது ஒருவர் அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து கொடுப்பதுதான் சிறந்த விடயம். தொடர்ச்சியாக நாங்கள் வாழ்வாதாரத்திற்கான பணத்தை மட்டும் கொடுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு அடுத்த கட்ட உழைப்பதற்கான ஒரு நிலை இல்லாமல் போகும். அதற்காக நாங்கள் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான
திட்டங்களை முன்வைப்பதன் மூலமாக நாங்கள் ஒரு சிறந்த சேவையை செய்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் உலகிலேயே ஒரு மானியங்களை, அதாவது வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஒரு நாடுகளில் மானியங்களை அதிக அளவில் வழங்கக்கூடிய நாடாக இலங்கை இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த ஆஸ்வஸ்ம என்ற திட்டம் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருந்தன. அதாவது அரச உத்தியோகத்தில் உள்ள பணவசதி படைத்தவர்களுக்கு அந்த அஸ்வஸ்ம வழங்கப்பட அந்த பதிவு செய்யப்பட்ட பெயர்களில் அதிகமாக அவர்களுடைய பெயர்கள் வந்தது. மற்றது மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வராமல் போன விடயங்களும் அங்கே பதிவாக இருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது இவ்வாறான விடயங்களை ஆராயும் போது, ஒரு சமூக சேவை நாங்கள் செய்ய போகின்றோம் என்று ஆராயும் போது, அது உரிய தரப்பினருக்கு சென்றடையக்கூடியவாறு அவர்கள் இதற்கு தகுதியானவர்களாக என்று ஆராய்ந்து அந்த உதவிகளை வழங்குவது மிகவும் சாலச் சிறந்ததாக இருக்கும். அவ்வாறான விடயங்களைத்தான் இந்த சமூக சேவை நிறுவனங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். சமூக சேவை நிறுவனங்கள் என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. சமூக சேவையில் என்று இளைஞர்கள், யுவதிகள் மிகவும் ஆர்வமாக செயல்படுவது ஒரு குறைந்து வரக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னிய ஒரு காலகட்டங்களில் இளைஞர் யுவதிகள் அதிகமாக இந்த சமூக சேவைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போது அவர்களுக்கும் பல்வேறு இடர்பாடுகள், அதாவது கல்வி மற்றும் தொழில் மற்றும் குடும்பம் என்று பல்வேறு விடயங்களில் அவர்கள் அழுத்தங்கள் காணப்படுவதால் அவர்களால் அந்த சமூக சேவைகளில் பிரகாசிக்க முடியாமல் போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் பல்வேறு நபர்கள் இந்த சமூக சேவைகளில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். இதேவரை பல்வேறு விடயங்களை தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக ஆராய இருக்கின்றோம். அந்த வகையில் இத்துடன் இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்யலாம். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல பல்வேறு சமூக தொண்டுகள் இன்றைய காலங்களில் நாங்கள் பேசிக்கொண்டே செல்லலாம். ஏனென்று சொன்னால் அநேக நிறுவனங்கள் அநேக விதமான சமூக சேவைகளை முன்னெடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. நீங்களும் பல விடயங்கள் தொடர்பாக கூறியிருந்தீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த சமூகத்திலே நான் தான் பெரியவன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற இந்த சமூகத்திலே நாங்கள் எங்களுக்கான தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் என்று சொல்லி சண்டையிட்டுக் கொண்டு செல்லுகின்ற போது ஒரு முரண்பாடு நிலைமை தான் தோற்றுவிக்கப்படுகிறது. இது சமூகத்தில் அதிகளவான பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடியதாக கூட இருக்கின்றது. இந்த பிரிவினைகள் மூலம் எல்லா நபர்களும் தனித்தனியாக பிரிந்து தனித்தனியாக செயற்படுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஒரு முடிவை எடுக்கின்ற போது கூட நாங்கள் ஒரு தலைப்பட்சமாக எப்பொழுதுமே எடுத்துவிடக் கூடாது. குழுவாக ஒரு முடிவை எடுக்கின்ற போது மற்ற நபர்கள், சமூகத்தில் இருக்கின்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த முடிவால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்பது தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டும். ஒரு முடிவை எடுக்கின்ற போது நாங்கள் அனைவரும் இணைந்துதான் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஒரு தலைப்பட்சமாக எப்பொழுதுமே முடிவெடுத்து விடக் கூடாது. சமூக சேவைகளை நாங்கள் செய்கின்ற போது கூட யாருக்கு உதவி செய்ய வேண்டும், யாருக்கு உதவி செய்யக்கூடாது, யார் உண்மையிலேயே கஷ்டமாக இருக்கிறார்கள் என்பது தொடர்பான சரியான அறிவை, பூரண அறிவை பெற்றிருக்க வேண்டும். சிலருக்கு என்ன செய்வார்கள் சொன்னால், சிலர் அழுவதை பார்த்து அல்லது சிலருடைய தோற்றத்தை பார்த்து இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனால் அது ஒரு தவறான செயல். நாங்கள் எப்பொழுதுமே தோற்றத்தை பார்த்தோ அல்லது அவர்களுடைய உணர்ச்சிகளை பார்த்தோ நாங்கள் உதவி செய்துவிட முடியாது, உதவி செய்துவிடவும் கூடாது. நாங்கள் எப்பொழுது உண்மையாக யாருக்கு உதவி தேவைப்படுகின்றது என்பதை அறிந்து உதவி செய்கின்ற போதுதான் அந்த உதவி பூரணமான மற்றவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் மற்றவர்களை நேரில் சந்தித்து பேச வேண்டும். அடிக்கடி நாங்கள் உறவுகளிடையே நேரில் சந்தித்து பேச வேண்டும். நாங்கள் தொலைபேசிகளில் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிற போது இந்த சமூக தொடர்பாடல் என்பது குறைந்து கொண்டிருக்கும். நாங்கள் நேரில் சந்திக்கின்ற போது பலர் பார்க்கின்ற போது என்ன செய்வார்கள், தங்கள் தொலைபேசியில் தான் பேசுவார்கள் என்று பார்த்தால் வீதியில் செல்லுகின்ற போது கூட தொலைபேசியை பார்த்த வண்ணம் செல்வார்கள், மற்ற நபர்களையே பார்க்க மாட்டார்கள். சமூக தொடர்பாடல்கள் இன்றைய காலத்தில் குறைவடைந்து கொண்டே செல்லுகின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் நீக்க வேண்டும். சமூகத்தில் மக்கள் மத்தியில் ஒரு அர்ப்பணிப்பை உருவாக்க வேண்டும். சமூக சேவையை வழங்குவதன் மூலம் எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். சரியான வகையில் நாங்களும் சமூக சேவையை வழங்குவதன் மூலம் எல்லோருமே பயன்பெற முடியும். ஆகவே சமூக சேவையை செய்வோம். எங்களுடைய மக்களையும், எங்களுடைய கிராமத்தையும், எங்களுடைய ஒவ்வொரு சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் கலின்ஸ்டா அஜயகுமார் மற்றும் ஜெகநாதன் சஜித். நன்றி நேயர்களே, வணக்கம்.